ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ஆஃப்டர் லாங் டைம் வந்து நாங்க போட் ஃபிஷிங் வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ரம்ஜான் மாசத்துக்கு முன்னாடி வந்தது போட் ஃபிஷிங், அதுக்கப்புறமா ரம்ஜானுக்கு அப்புறமா வரும். ஸோ ஒரு புது ஸ்காடா வந்திருக்கோம். புது ஸ்காடு யாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இலியாஸ் பாய் வந்து காரைக்குடியிலிருந்து வந்திருக்காரு. ஸோ சென்னையில வேலை விஷயமா வந்திருக்காரு. ஸோ வந்து இலியாஸ் பாய் ஒரு பிகினர் தான். ஸோ நம்ம கூட வந்து ஃபிஷிங் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ இலியாஸ் பாய் வந்திருக்காரு இன்னைக்கு போட் ஃபிஷிங். ஸோ நம்ம தாளங்குப்பம்ல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ப்ரோ கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் ஒரு பெரிய ஜிடி ஓட் பிடிச்சிருந்தாரு நம்ம கார்த்தின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல வந்ததா. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் மேல ஆயிடுச்சு ப்ரோ, 2 மாசம் மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்பதான் வந்திருக்காரு ஃபிஷிங். என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரில வந்து ஒர்க் பண்றதுனால வந்து சோ ஒரு எப்பவுமே ரேரா தான் பாப்பீங்க நம்ம சேனல்ல எல்லாம். சோ விஜய் ப்ரோ வந்திருக்காரு. சோ லாஸ்ட் டைம் நிறைய மீன் பிடிச்சாரு. இந்த வாட்டியும் இன்ஷால்லா ரம்ஜானுக்கு அப்புறமா கண்டிப்பா மீன் பிடிப்பாருன்னு சொல்லிட்டு ஹோப்பா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வீடியோ எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா தாதா. சோ தாதா வந்து இன்னைக்கு அவரும் பயங்கரமான செட்டப்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு 4 பேர் வந்திருக்கோம் இன்னைக்கு. சோ போட்டுக்கார வந்துட்டாரு. டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 5 மணி இப்பதான் அதான் அது. சோ பாப்போம். இன்னைக்கு கிளைமேட்லாம் வேற லெவல்ல இருக்கு. காத்தே இல்ல, விண்டே இல்ல. சோ உள்ள போயிட்டு தான் தெரியணும் மீன் ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ டைடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லோ டு ஹை. சோ வந்து மேபி மீன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு கணிப்புனால தான் போறோம். இன்ஷால்லா போயிட்டு எவ்வளவு மீன் பிடிக்கிறோம் அண்ட் என்ன டேக்கல்ஸ் வச்சு மீன் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு சோ ஃபுல் வீடியோ பாருங்க. அப்போதான் நாங்க எல்லாம் டீடைல்ஸா சொல்லுவோம். சோ வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் எல்லாம் செட்டப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னோட செட்டப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ தாதா எல்லாம் டேக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டார். தண்ணி பாட்டில் எடுத்துனீங்களா ப்ரோ? ஸோ நம்ம போட்டும் வந்து அங்கே நிற்குது தெரியுதா, அந்த போட்டு தான் போக போகிறோம். இன்னைக்கு டைடு வந்து லோ டு ஹை. ஸோ ஹை ஆகிட்டு இருக்கு டைடு. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இலியாஸ் பாய் பார்த்து அங்கே சேர் இருக்கும், அவர் சொல்லிட்டு பிறகு போகலாம். காய்ஸ் போட்டு வந்துச்சு. கேப்டன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போட்டு கரை ஏறுத்துறது. ஏன்னா ஃபுல்லாக லோ டைட்டில் இருக்குதுல்ல. ஸோ லோ ஹைட் சொன்னல தான் தண்ணி ஏறுது பாருங்க. எல்லாம் போட்டெல்லாம் கரையில் நிற்குது. மேபி வந்து இப்போ வந்து லோ டைடு. ஸோ அதனால் வந்து கஷ்டப்பட்டு கேப்டன் போட் எடுத்துன்னு வர்றாரு. நம்மளுக்கு அழகாக நம்ம ஈஸியாக ஆகிறதுக்கு ஏறுறதுக்கு. இல்லை ஆஹா பை அவ்வளோலாம் ஆகாது பை. 7க்குலாம் ஃபுல் ஆகிடும். 6:30-7க்கெல்லாம் ஆகிடும். கைஸ் போட்டில் ஏறிட்டோம். ஸோ கரெக்டாக விடியுது தெரியுதா. ஸோ இந்த டைம் தான் எங்களோட டைமு. கரெக்டாக விடியுது. போட் ஏறியாச்சு. ஸோ இப்போ நம்ம கேப்டன் போட் எடுத்துட்டாருன்னா நேராக உள்ளே போக வேண்டியதுதான். உள்ளே போயிட்டு விஜய் ப்ரோ இன்னைக்கு பெரிய மீன் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு விஜய் ப்ரோ ஒரு பேரை கூட இல்லைன்னா ஒரு பெரிய ஜிடி பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, பிஜி எடுத்துன்னு வந்திருக்காரு. ஏன் பாருங்க, பிஜி தெரியுதா. பிஜினாலே பிக் கேம் தான். ஸோ அதனால வந்து பார்ப்போம் இன்ஷால்லா. வந்துட்டோம் பாயிண்ட் வந்துட்டோம். இன்னும் கிட்ட இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 1.5 நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம் தான், இன்னும் 30 செகண்ட் தான், இன்னும் 10 செகண்ட். இதோ வந்துருச்சு ஃபர்ஸ்ட் கேஸ். உள்ளதான் நிக்கிறான் அவன். கோஸ்ட் கார்டு டிராக்லாம் செக் பண்ணீங்க. டிராக் செக் பண்ணீங்க. டிராக் லூஸா வச்சுக்காதீங்க, மீடியமா வைங்க. விஜய் ப்ரோ மேல தான் இருக்கு, பாசா சுத்துங்க. பிடிச்சி விட்டுச்சுப்பா.
பிடிச்சி விட்டு இப்படி எப்படி பிடிச்சிச்சு ஃபிஷ் ஆன் பிடிச்சிச்சு ஃபர்ஸ்ட் மீன் போடுங்க இந்த சென்டரில் போடுங்க, இங்கே போடுங்க, இங்கே போடுங்க. ஃபர்ஸ்ட் மீன் பால் போடுங்க. மீன் சென்டருக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மீன் காய்ஸ் முதல் மீன் அடிச்சிருக்கேன். போடுங்க. காய்ஸ் முதல் மீன் நம்ம இவருக்கு அடிச்சிருக்கு. நம்ம இலியாஸ் பை பட்டுனுங்க. தூங்க இன்னும் கிட்ட அப்போ தூங்க. சூப்பர் இலியாஸ் பாய், மீனை காட்டுங்க கைஸ். சூப்பர் இலியாஸ் பாய் ஒரு மீன் அடிச்சிருக்காரு. ஓகே போடுங்க. மீன் அடிக்குது கைஸ். எனக்கு ஒரு மீன் பேக் டு பேக் 2 பேருக்கு 2 மீன் அடிச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே 1 kg சைஸ் தான் இருக்கும். ஸோ பாப்போம் இன்னும் மேபி மீன் அடிக்கிறதான்னு சொல்லிட்டு. இங்கே சென்டரில் தான் அடிக்குது, அங்கே தான் அடிச்சது மீன். கல் ஓரமா எக்ஸ்பெக்ட் பண்ண, கல் ஓர இல்லை மீன். தாதா உங்க டைம் தான் தாதா. தாதாக்கு மீன் அடிச்சிருச்சு ஃபைனலி. நம்ம தாதா அசால்ட் ஆயிடுறாப்லையே, இவ்வளவு பெரிய மீன். போடுங்க விஜய் ப்ரோ. மீன் மாப்பா இருக்கும் சொன்னல தாதா. பறக்க விடுறீங்க தாதா. வாங்க தாதா. ஐயோ அவளே தாதா காட்டுங்க, தூக்கி காட்டுங்க. ஓகே தாதாவோட டர்ன் முடிஞ்சிச்சு. இப்ப விஜய் போட டர்ன் தான். சீக்கிரம் அடிங்க. பிடிச்சிச்சு ஷான். வாடா செல்லம். ரெண்டாவது மீன்ரா இன்னைக்கு. காய்ஸ் செகண்ட் ஜிடி ஆஃப் த டே எனக்கு. ஸோ மொத்தம் 4 மீன் அடிச்சிருக்கோம். அது வரைக்கும் வந்துட்டானே இவன். டேய் தம்பி கொஞ்ச நேரம் நில்றா, மீனை பிடிச்சிடுறோம். இவன் கோஸ்ட் கார்டை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. நம்ம மீன் பிடிக்கவே விட மாட்டான். வல்லு ஓரம் தான் நினைக்கிறோம். ஒல்லியா போன ஆர்மார் இல்லை சார். தாதா ஹெல்ப் பண்ணுங்க தாதா. புஷ் பண்ணி சுத்துங்க. புஷ் பண்ணி சுத்துங்க. மீன் புஷ் பண்ணி. சூப்பர். புஷ் பண்ணி விடுங்க. மீன் லூஸ் ஆட கூடாது. மீன் லூஸ் ஆட்டீங்கன்னா டாடா பாய் பை see you தான். சுத்துங்க. தாதா எடுக்கிறார். சூப்பர் காட்டுங்க. சைஸ் எடுத்து காட்டுங்க. வேற லெவல். முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க தாதா. கொஞ்சம் நவருங்க. சூப்பர் செம்ம சைஸ். போடுங்க. அவங்க துண்டில் போறாங்கன்னு நினைக்கிறேன். பிடிக்குது. என்ன விஜய் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சி விட்டான் பாருங்க. அவனே நினைக்கிறேன் உசாரா இருக்கான் அவன். கேடியா இருக்கான். புடிங்க.
இந்த சைடு தான் சுத்தி நிற்கிறான் அவன். அதான் புஷ்டான் பாருங்க, எனக்கு புஷ்டான் சைஸ். சொல்லிட்டே இருக்க ஏதாவது சுத்தி நிற்கிறான்ட்டு. புஷ்டா விஜய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அங்கே நிலுங்க மீன் எடுத்துன்னு வரேன். காட்டுங்க விஜய் ப்ரோ. தேங்க்ஸ். லாஸ்டா गाइस, அஸ்தான் இது நல்ல சைஸ், ஒரு 1.5 கிலோ இருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு 3வது மீன். ஸோ நம்ம விஜய் ப்ரோவுக்கும் இவருக்கும் தாதாவுக்கும் பிடிச்சி விட்டு லாஸ்ட்ல எங்கிட்ட வந்து மாட்டிக்கினா ஸ்குஜிஸ்ல. ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நல்லா ஹூக் விஜய் ப்ரோ. நல்லா போயிட்டு இருக்கான். லூர் இருக்குல்ல, ஸ்குஜிஸ் இருக்குல்ல, போடுங்க. இப்ப மாத்திருங்க. ரிசல்ட் இல்லாம இருந்துச்சுல, இப்ப மாத்திருங்க. ரிசல்ட் இருக்குல்ல அதான் அப்படியே கொஞ்சம் எடுத்து போடுங்க தாதா மீன். மீன் கொஞ்சம் சென்டர்ல தான் விஜய் ப்ரோ அடிச்சது. அதனால வந்து கொஞ்சம் சென்டர் வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஸ்லோவா சுத்துங்க. நம்மளுக்கு எப்பவுமே பிடிச்சிட்டு ஐயோ பேசிட்டே விட்டேன் நான். ப்ரோ மீன் நடுவில் தான் அடிக்குது. சென்டர்ல அடிக்குதா தூக்குங்க தான். அவனே தான் விஜய் ப்ரோ தூக்கிட்டாரு. ஜெயிச்சு குத்தானே அஸ்டா சின்னது ஏதோ எனக்கு தெரிஞ்சு குரலி நினைக்கிறேன். அந்த ஒரு 1/4 கிலோ சைஸ் குரலி அதான் நினைக்கிறேன். எல்லாம் கலர் ப்ளூ லைன் குரூப்பரா இருக்கும். வந்துட்டான். ரிலீஸ் வானாவா என்ன டிமாண்டா மீன் டிமாண்டா குரலி உனக்கு என்ன சொல்றது ஐஸ் இல்ல, எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து வேணுன்றாங்க. சோ அதனால வந்து நீ வந்து என்னது குழம்புக்கா நீ குழம்புக்கு போயிடுற செல்லம். நல்ல சைஸ் ஒரு 1/4 கிலோ இருக்கும். गाइस ஃபைனலி நாங்க வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம். ஒரு சின்ன ட்ரிப்பு. காலையில 5:30 மணிக்கு வந்தோம். போட் ஏரியா போயிட்டு நீங்க பாத்துருப்பீங்க வீடியோ. காலையில போயிட்டு எப்படி சொல்றது, ஒரு 1/2 ஹவர்ல 3/4 ஹவர்ல எங்களுக்கு மீன் பட்டு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், காலையில மட்டும்தான் மீன் ஸ்ட்ரைக் ஆகும், அதுக்கப்புறமா ஆயிடுச்சுன்னா மீன் ஸ்ட்ரைக் ஆகுறது ரொம்ப கம்மியாயிடும்னு சொல்லிட்டு மணி நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 7:30 மணி வரைக்கும் நாங்கள் ஃபிஷிங் பண்ணோம். ஸோ 7:30 மணி வரைக்கும் ஃபிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படி இப்படி போட்டோம். வேற ஏதோ ஸ்ட்ரைக் இல்லை, கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் 8 மணி வரைக்கும் ஃபிஷிங் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு எவ்வளவு மீன் பிடிச்சோன்னு சொல்லிட்டு நீங்களே ஸ்ட்ரைக்ஸ்ல பாத்துருப்பீங்க. ஸோ ஃபைனலா ஒரு வாட்டி பாத்துருவோம் ஸோ எவ்வளவு மீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ தாதா கொடுங்க தாதா. 6GD வந்து எல்லாமே வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த சைஸ்ல இருக்கும். இந்த 2 மீன் மட்டும் 1.5 கிலோ இருக்கும். ஸோ ஒரு குரலி ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஸோ இன்னைக்கு இவ்வளவு தான் பிடிச்சோம். ஒரு 6 மீன் தான் பிடிச்சோம். இருந்தாலும் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா போட் பிச்சிங் வந்து ஒரு 6 மீன் பிடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு 4 பேர் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ வரும் ஒரு ஆளுக்கு. ஸோ ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வந்ததுக்கு ஒரு கிலோ மீன். ரொம்ப நாள் ஆச்சு மீன் வேற சாப்பிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு 4 பேர் வந்திருந்தோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காரைக்குடி நம்ம இலியாஸ் பாய் கூட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இலியாஸ் பாய், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம போட் பிஷிங்? வந்து உங்களுக்கு 2 மீன் லேண்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஸோ வேற லெவல்ல ஒரு மீன் வந்து சைஸ், ஒரு மீன் வந்து நார்மல் சைஸ். ஸோ எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அது ஜாக் பாய் கூட வந்ததுனால 4 டைம் 5 டைம் மேல சில இது ஸ்ட்ரைக் இது பண்ணியிருக்கேன். ஆனா வந்து ட்ரை பண்ணதுல மாட்டல மீன். இந்த ட்ரிப் தான் ஸ்ட்ரைக் அடிச்சு.
ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. இந்த கிரெடிட் ஃபுல்லா வந்து ஜாக் பாய்க்கு தான். தேங்க்யூ பாய். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இலியாஸ் பாய் வந்து காரைக்குடியில இருந்து வந்து இங்க ஒரு வேலை விஷயமா வந்திருந்தாரு. அந்த வேலை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து ரொம்ப நாள் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு போட் பிஷிங் போனோம் போய் பாறை மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 2 மீன் பிடிச்சிட்டாரு. ஒரு 1.5 கிலோ இருக்கும், ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம தாதா இன்னைக்கு வந்து எது மீன் தாதா எப்ப பார்த்தா ஹீரோ ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கிறாப்ல. அன்னைக்கு எம்ஜிஓ ஒரு மீன் தான் பிடிச்சாரு, இன்னைக்கு ஜிடி ஒரு மீனா. இன்னைக்கு தாதா ஒரு ஜிடி ஒரு இதுல பிடிச்சிருக்கேன் ஸ்குச்சிஸா பால் வாங்கிட்டு நம்ம லுகானா பேர்ல் ஒயிட்ல பிடிச்சிருக்காரு நம்ம தாதா வேற. அப்புறம் தாதாவோட சிம்பிள் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, சூப்பர், தேங்க்யூ. அது மட்டும் தான் தாதாக்கு. சோ அல்ஹம்துலில்லாஹ் தாதா இன்னைக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. நான் வந்து ஒரு 3 ஜிடி, 2 ஜிடி ஒரு நார்மல் சைஸ், ஒரு ஜிடி ஒரு 1.5 கிலோ இருக்கும். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ப்ரோவுக்கு தான் இன்னைக்கு வந்து மீன் அடிக்கல. விஜய் ப்ரோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுல, 2 ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. பட் விஜய் ப்ரோக்கு எந்த மீனும் ஹூக் ஆகல. சோ மேபி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா விஜய் ப்ரோ இதை விட இந்த 6 மீனுக்கு ஒரே மீனா கண்டிப்பா விஜய் ப்ரோ பிடிப்பாரு. ஏன்னா விஜய் ப்ரோட செட்டப்பே வேற லெவல் இருக்கும். செட்டப் பாருங்க. பிஜி கண்டிப்பா வந்து பிஜி 18,000 சீரிஸ் ப்ரோ, இது 6,500 பிஜி சீரிஸ் ரீல் வச்சிருக்காரு. அதே மாதிரி பாப்பிங் ராடு நிறைய எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாம் பெரிய மீன் தான் டார்கெட் பண்றாரு விஜய் ப்ரோ. சோ கண்டிப்பா இன்ஷால்லா பெரிய மீன் பிடிப்பீங்களா விஜய் ப்ரோ? கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா விஜய் ப்ரோ பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் சுரேஷ்ஜி வந்தார் இன்னைக்கு. சோ வேற லெவல்ல இருந்துச்சு இன்னைக்கு எங்களுக்கு. சோ இன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா போயிடுச்சு. ஒரு 6 மீனோட நாங்க வந்து ட்ரிப் முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல நல்ல கண்டென்ட்டோட நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.